ஒரு நாள் அனு வெண்ணிலா கிட்ட போய் சண்டை போடுறா. வெண்ணிலா, ஓவரா பண்ணாத, ட்ரெஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னு. உன்னை விட என் ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு, நீ போடு, நல்லா டேங்கர்ல அடிக்க லெகங்கா போட்ட மாதிரி இருப்ப. அனு, இப்ப எதுக்கு ஓவரா பேசுற? எனக்கு நல்லா தான் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். பார்க்கலாம் பார்க்கலாம் யார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு. அனு வெண்ணிலாவை திட்டிட்டு அங்கிருந்து வெளியே வந்தா. அப்போ அனுவோட வீட்டுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்க. அனு, எப்படி இருக்க? உங்க அக்கா கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? நான் நல்லா இருக்கேன்டி. அவளுக்கு என்ன, அவ கல்யாண வேலைலாம் நல்லா தான் போகுது. அப்புறம் என்ன, ஏதாவது பேச்சுலர்ஸ் பார்ட்டிலாம் எதுவும் இல்லையா உங்க அக்கா கல்யாணத்துக்கு? அவளுக்குலாம் கல்யாணமே அதிகம், இதுல அவ மூஞ்சிக்கு பேச்சுலர் பார்ட்டி வேற. உங்க அக்காவுக்கு வேணானா என்னடி, நம்ம அவங்க பேரை சொல்லி ஜாலியா பார்ட்டி பண்ணலாம். ஆமால, ஆனா எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரே. ஆனா எங்க அக்கா கேட்டா ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்பதான் போய் அவளை திட்டிட்டு வந்தேன், எப்படி போய் கேக்குறதுடி? சரி சரி இருங்க, நான் போய் கேட்டு பாக்குறேன். அனு வெண்ணிலா கிட்ட போய் பேச்சுலர் பார்ட்டி பத்தி பேசுறா. வெண்ணிலாக்கா இங்க பாரு, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். என்ன கூப்பிட்ட இப்போ? அக்காவா? இப்போதானடி இதை திட்டிட்டு போன, அதுக்குள்ள என்ன வந்து அக்காவை கூப்பிடுற? சரியில்லையே, என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அக்கா, நம்ம ஏன் பேச்சுலர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடாது? உன் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு நம்ம ஒன்னா ஜாலியா பார்ட்டி பண்ணலாம்ல. என்னடி சொல்ற, பேச்சுலர் பார்ட்டியா? ஐயோ, அதெல்லாம் அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அக்கா, நீ சொன்னா அப்பா கேட்பாருக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்ல அக்கால. கல்யாணத்துக்கு முடியுதா இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுக்கா. வெண்ணிலாவும் அனு சொன்னதை கேட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேச்சுலர் பார்ட்டி பத்தி பேசுறா. அப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா. என்னது பேச்சுலர் பார்ட்டியா? என்ன சொல்கிற வெண்ணிலா, உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ இதெல்லாம் கேட்க மாட்டியம்மா. யாரு கேட்க சொன்னான்னு எனக்கு இப்போதான் புரியுது. எனக்கு ஆசையா இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்காக பேச்சுலர் பார்ட்டிக்கு ஓகே சொல்லுங்கப்பா. சரி வெண்ணிலா, உனக்காக ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடலாம். பேச்சுலர் பார்ட்டி மாதிரி வேண்டாம், ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஒன்றா அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் கூப்பிட போறீங்களா? வேணாம்ப்பா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் போதும், அவங்களெல்லாம் வந்தால் ஜாலியாகவே இருக்காது. நீ சும்மா இரு, நீ இதில் இந்த பேச்சுலர் பார்ட்டியை கேட்ட எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காக கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி கொண்டாடலாம். ஷேகர் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. அனு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ஜாலியா பார்ட்டியில என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரே, இந்த குண்டு மூஞ்சிக்கு போய் இப்படி ஒரு மாப்பிள்ளையா? எப்படியாச்சும் இவன் கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? அனு யோசிச்சு பார்ட்டில கூல் ட்ரிங்க்ஸ் பதிலா ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி வெண்ணிலாக்கு கொடுத்துடுறா. அப்போ என்ன ஆச்சுன்னா, வெண்ணிலா அனு கொடுத்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஃபுல்லா மயக்கத்துல சம்மர் டான்ஸ் ஆடி மயங்கி கீழே விழுறா. வெண்ணிலா ட்ரிங்க்ஸ் குடிச்சு டான்ஸ் ஆடினதை பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ என்ன இப்படி குடிச்சிட்டு ஆடுறான்னு கோவமா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வெண்ணிலாவோட அப்பா சேகர் வெண்ணிலா மயக்கம் போட்டு கீழே விழுந்த அப்புறம் வெண்ணிலாவை தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சிடுறாரு. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த வெண்ணிலா தன்னோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. அப்பா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லப்பா. கடைசியா அனு ஒரு ஜூஸ் கொடுத்தா, அது மட்டும்தான்ப்பா ஞாபகம் இருக்கு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் சேகர் வெண்ணிலா கிட்ட சொல்றாரு. ஐயோ, நான் இப்படிலாம் பண்ணனாப்பா, சாரிப்பா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்னாச்சுன்னு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்தாங்கல்ல, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ தெரியல. இப்போ என்னப்பா பண்றது? நீ கவலைப்படாத வெண்ணிலா, எல்லாம் இந்த அனு தான் பண்ணியிருக்கா. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ, நீ நல்லா இருந்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது.
அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. நீ வாயை மூடு, எதுவும் பேசாத. உங்க அக்கா தானே அவ, ஏன் இப்படிலாம் பண்ற? அவன் நல்லா இருந்தா உனக்கு சுத்தமா பிடிக்காதே, போ இங்க இருந்து. சேகர் மாப்பிள்ளை வீட்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு.